பிரைஸ் தி லார்ட். எனக்கு அன்பான கர்த்தருடைய ஜனமே, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களோடு கூட கர்த்தர் பேசுவாராக. உங்கள் குடும்பத்தாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிற அவருடைய வார்த்தையாவது அப்போஸ்தலர் நடபடிகள் 27ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே வாசிக்கிறோம். அப்படி கிலவுதா என்னப்பட்ட ஒரு சின்ன தீவின் ஒதுக்கிலே ஓடுகையில் வெகு வருத்தத்தோடே படவை வசப்படுத்தினோம். இங்கே பவுல் அவர்கள் பிரயாணப்பட்டு வருகையில் அவனை அகப்படுத்தி கொண்டு வருகிறதான வழிகளிலே அங்கே பெருங்காற்று அடிக்கிறது நிமித்தமாய் அங்கே யூரோ கிலிதோன் என்கிறதான புயல் நிமித்தமாக அந்த கப்பல் முழுவதும் சேதமடைகிறதையும் அவர்களால் அங்கே நிற்கக்கூடாதிருக்கிறதையும் நாம் பார்க்க முடிகிறது. அதன் பின்பாய் அங்கிருந்து அவர்கள் எப்படியாவது துறைமுகத்திற்கு போக வேண்டும், ஒரு நல்ல ஒரு கரையில் ஒதுங்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் நாடுகிறார்கள். நாடுகிறதான இடத்திலே வசனம் அழகாய் சொல்லுகிறது, மிகுந்த வருத்தத்தோடு கரை ஒதுங்கினோம். இன்றைக்கு ஓடுகிறதான இந்த ஓட்டத்தில் உங்கள் வாழ்க்கையில் அநேக திசையிலிருந்து புயல்கள் அடித்து உங்களை வேதனைப்படுத்துகிறது. ஒரு பக்கம் புயல் அடிக்குது, வலிகள் உண்டாகிறது, வேதனைகள் அதிகரிக்கிறது என்றாலும் நாட்கள் கடந்து செல்ல, காலங்கள் கடந்து செல்ல, நேரங்கள் கடந்து செல்ல அந்த கப்பலை எப்படியாவது கரை ஒதுக்கி ஆக வேண்டும், விசுவாச கப்பல் எப்படியாவது கரை ஒதுங்க வேண்டும் என்கிறதான அந்த எண்ணத்தோடு கூட ஓடிக்கொண்டே இருக்கிறோம். எங்கேயாவது கொஞ்சம் மூச்சு விட்டால் நல்லா இருக்குமே, எங்கேயாவது கொஞ்சம் நின்று இளைப்பாறுதலால் நல்லமா இருக்குமே. ஆரம்பிக்கும் போது நம்ம நினைத்தோம் சுகமாய் நம் அக்கறைக்கு போய் சேரலாம் என்று சொல்லி. ஆனால் நடைபெற்ற காரியம் என்ன? மிகுந்த வருத்தத்தோடு அந்த கப்பலை கரை ஒதுக்கினோம். தேவ பிள்ளையே, நீ நிற்கிறதான அந்த கரை எப்படிப்பட்ட கரையாக இருக்கிறது? இடையில் நிற்கக்கூடிய இடத்தில் மிகுந்த வருத்தத்தோடே அவர்கள் கரை ஒதுங்கினார்கள், கரை ஒதுக்கினார்கள். உங்களுடைய வாழ்க்கையில் அநேக நேரத்தில் கரை ஒதுங்கும்போது மிகுந்த வருத்தத்தோடு கூட ஒரு ஒதுக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் உங்களுக்கான இளைப்பாறுதலை கர்த்தர் கட்டளையிடுவார். அதையும் தாண்டி ஒன்று சொல்லுகிறேன், நீங்கள் அழிந்து போவதில்லை, அழிக்கப்படுவதில்லை. கர்த்தர் உங்களுக்கு துணையாயிருப்பார். கர்த்தர் உங்களுக்கு துணையாயிருப்பார். நீங்கள் படவை அசப்படுத்துவீர்கள், அரவணைத்து கொண்டு வருவீர்கள், கரை ஒதுக்குவீர்கள். கர்த்தர் உங்களை பிழைத்திருக்கும்படி செய்வார். உங்கள் குடும்பங்களை கர்த்தர் பிழைத்திருக்கும்படி செய்வார். அந்த கப்பலில் பிரயாணிக்கிற யாவரையும் பிழைத்திருக்கும்படி செய்வார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்ட உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் மிகுந்த வருத்தத்தோடு நாங்கள் கரை ஒதுங்கினோம். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் மிகுந்த வருத்தம். ஈஸியாக முடிஞ்சிடும், சுலபமாக வந்துடலான்னு சொல்லி யோசிக்கிற இடத்துல வருத்தத்தோடு கூட வந்து சேருகிறதை அறிந்திரேன். ஆனாலும் அவர்கள் ஜீவனுக்கு சேதம் வராதபடிக்கு இளைப்பாறவும் தங்களால் சுவாசிக்கக்கூடியதான ஒரு நேரமாகவும் இடமாகவும் அது அமைய உடைய கரங்கள் ஒப்பு கொடுக்கும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆம். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, மிகுந்த வருத்தத்தோடு அந்த கப்பலை வசப்படுத்தினார்கள். இன்னைக்கு மிகுந்த வருத்தத்தோடு வாழ்க்கை என்கிற இந்த பிரயாணத்தில் கப்பலை வசப்படுத்த முயற்சிக்கிறோம். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். வசப்படுத்துவீர்கள், இளைப்பாறுவீர்கள். இளைப்பாறுதலை கர்த்தர் தருவார். God bless you. God bless you.